வணக்கம். உங்களுடைய நிதி ஆலோசகராக இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த முதலீட்டு தரவுகளின் அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். எந்த ஒரு சந்தை வீழ்ச்சியையும் தாங்கி நிற்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான நிதி எதிர்காலத்தை உருவாக்க நீங்கள் உண்மையிலேயே தயாரா? வாங்க செஷனுக்குள் போகலாம். மியூச்சுவல் ஃபண்டுகள், இடிஎஃப்னு இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டாலே பல பேருக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும் இல்லையா? ஆனா கவலைப்படாதீங்க. அந்த சிக்கலான வார்த்தைகளையெல்லாம் ரொம்ப எளிமையா உடைத்து உங்களுடைய செல்வத்தை எப்படி பெருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான ரோட் மேப்பை இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இன்னைக்கு நாம என்னென்ன விஷயங்களை பார்க்க போறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன அவுட்லைன் இங்க இருக்கு பாருங்க. உங்களோட முதலீட்டு இலக்குகளை கண்டுபிடிக்கிறதுல ஆரம்பிச்சு ஃபண்டு கட்டணங்கள், வரியா எப்படி சமாளிக்கிறது, முதலீட்டுல எப்படி ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறதுன்னு எல்லாத்தையும் கவர் பண்ண போறோம். முதலாவது விஷயத்துக்கு வருவோம். நீங்க முதலீட்டை தொடங்குறதுக்கு முன்னாடி எதுக்காக முதலீடு செய்றோம், எப்போ நமக்கு பணம் தேவைப்படும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா முடிவு செய்யணும். ஏன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் தேவைப்படுற உங்க ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கான ஃபண்ட் 2 வருஷத்துல வீடு வாங்குறதுக்காக செய்ய போற முதலீட்டுக்கு சுத்தமா செட் ஆகாது. லாஜிக் புரியுதுங்களா? இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களோட ரிஸ்க் எடுக்கும் திறனை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். அது உங்களோட நிதி திறனா இருந்தாலும் சரி, மனதளவுல நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கிறதா இருந்தாலும் சரி. ஏன்னா மனிதர்களோட இயல்பு என்னன்னா, லாபம் கிடைக்கும்போது வர சந்தோஷத்தை விட நஷ்டம் ஆகும்போது வர வலிதான் மனசை ரொம்ப கடுமையா பாதிக்கும். இதை நாம எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். சரி, இப்போ உங்க செல்வத்தை உருவாக்குறதுக்கான சரியான டூல்ஸை நாம தேர்ந்தெடுக்கணும். இதுல முக்கியமா ஆக்டிவ் மற்றும் பாசிவ் ஃபண்டுங்கள்ல எது உங்க முதலீடு ஸ்ட்ராட்டஜிக்கு பக்காவா மேட்ச் ஆகும் அப்படிங்கறத பாப்போம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த 2 தத்துவங்கள்ல நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்க முதலீட்டுக்கான ஃபீ ஸ்ட்ரக்சர், ரிஸ்க் லெவல், அப்புறம் வரி விளைவுகள் இது எல்லாத்தையுமே முடிவு பண்ணுது. அதனால இது 2க்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஃபண்ட் டாக்குமெண்ட்ஸ்ல இது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் உற்று பார்ப்போம். ஆக்டிவ் ஃபண்டுகள்ல மார்க்கெட்டை விட அதிக லாபம் கொடுக்கணும்னு ஃபண்ட் மேனேஜர்கள் தங்களோட திறமையை பயன்படுத்தி நேரடியா பங்குகளை தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா பாசிவ் ஃபண்டுகள் அப்படி இல்ல. எந்த ஒரு மேனேஜரோட தலையீடும் இல்லாம சென்செக்ஸ், நிஃப்டி மாதிரியான மார்க்கெட் இண்டெக்ஸ் அப்படியே ஒரு கண்ணாடியை போல பிரதிபலிக்கும். இதுல நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, பாசிவ் ஃபண்டுகள் லார்ஜ் கேப் மாதிரியான பெரிய மார்க்கெட்கள்ல ரொம்ப குறைவான கட்டணத்துல உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்போஜரை கொடுக்கும். அதே சமயம் ஸ்மால் கேப் மாதிரியான குறிப்பிட்ட சில இடங்கள்ல ஒரு திறமையான மேனேஜரோட ரிசர்ச் உண்மையிலே தேவைப்படும். அந்த மாதிரி இடங்கள்ல ஆக்டிவ் ஃபண்டுகள் உங்களுக்கு கூடுதல் லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இப்போ ஒரு நல்ல செய்தி சொல்றேன் கேளுங்க. நீங்க இதுல ஏதாவது ஒன்ன மட்டும்தான் தேர்ந்தெடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. நிபுணர்கள் அதிகமா பயன்படுத்துற ஒரு சூப்பரான ஃப்ரேம்வொர்க் இருக்கு. அது என்னன்னா, இந்த 2 முறைகளையும் ஒன்னா சேர்த்து 2 உலகத்தோட பெஸ்ட் பலன்களையும் நாம அனுபவிக்கிறது தான். இந்த கோர் சேட்டலைட் ஸ்ட்ராட்டஜிய ஒரு என்ஜின் மாதிரி நினைச்சு பாருங்க. உங்களோட நம்பகமான மெயின் பகுதியா, அதாவது கோர் பகுதியா குறைவான ஃபீஸ் இருக்கிற பாசிவ் ஃபண்டுகளை வச்சுக்கிறீங்க. அப்புறம் ஒரு திறமையான மேனேஜரால எங்கெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லாபம் ஈட்டி தர முடியுமோ அங்கெல்லாம் ஆக்டிவ் ஃபண்டுகளை சேட்டலைட் மாதிரி உங்களோட கோர் பகுதியோட கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. அருமையான பிளான் இல்லையா? அதே நேரத்துல அந்த ஃபண்டுகளுக்குள்ளேயும் சரியான டைவர்சிஃபிகேஷன், அதாவது பல்வகைப்படுத்தல் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு ஃபண்டோட டாப் 10 பங்குகள்லயே உங்களோட முதலீடு மொத்தமா குவிஞ்சிருக்கிறத கண்டிப்பா தவிர்க்கணும். ஏன்னா நாளைக்கு அதுல ஒரு கம்பெனி திவாலானா கூட அது உங்களோட மொத்த போர்ட்ஃபோலியோவையும் ரொம்ப கடுமையா பாதிச்சிரும். இதையெல்லாம் பார்த்து பயந்துராதீங்க. இதையெல்லாம் நீங்களே மேனேஜ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அதுக்கும் ஒரு வழி இருக்கு. உங்களோட ரிட்டையர்மெண்ட் மாதிரியான நீண்ட கால இலக்குகளுக்காகவே பிரத்யேகமா டிசைன் செய்யப்பட்ட ஆல் இன் ஒன் மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ஷனும் மார்க்கெட்ல இருக்கு. இதத்தான் டார்கெட் டேட் ஃபண்டுகள்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு கிளைட் பாத் முறைய பயன்படுத்துவாங்க. அதாவது உங்க ரிட்டையர்மெண்ட் காலம் நெருங்க நெருங்க உங்க முதலீடு ஆட்டோமேட்டிக்கா அதிக ரிஸ்க் உள்ள பங்குகள்ல இருந்து ரொம்ப பாதுகாப்பான பாண்டுகளுக்கு மாறிடும். இதனால நீங்க மார்க்கெட் ஏற்ற இறக்கங்களை பார்த்த உணர்ச்சி வசப்பட வேண்டிய தேவையே இருக்காது. அதுவே எல்லாத்தையும் பார்த்துக்கும். சரி, நீங்க ஒரு டார்கெட் டேட் ஃபண்டை தேர்ந்தெடுத்தாலும் சரி, அல்லது உங்களுக்கான போர்ட்ஃபோலியோவை நீங்களே உருவாக்கினாலும் சரி, ஒரு ஃபண்டோட ப்ராஸ்பெக்டஸை எப்படி படிக்கிறது, அதுக்குள்ள உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுறேன். இங்க இருக்கிற இந்த 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா முதலீட்டுல வரக்கூடிய சாதாரண தப்புகள்ல இருந்து உங்களை நீங்களே பாதுகாத்துக்கலாம். போன வருஷம் ஒரு ஃபண்ட் அதிக லாபம் கொடுத்துச்சுன்னு சொல்லி அதை குருட்டுத்தனமா துரத்துறதை விட்டுட்டு உங்களோட சொந்த இலக்குகளுக்கு பக்கா மேட்ச் ஆகுற சரியான ஃபண்டை தேர்ந்தெடுக்க இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும்.
இதுல அந்த 2வது ஸ்டெப், அதாவது ஃபீஸை செக் பண்றது ஏன் அவ்வளோ முக்கியம்னு நான் ஒரு எக்ஸாம்பிள் மூலமா சொல்றேன். உதாரணத்துக்கு வான்கார்ட் மியூச்சுவல் ஃபண்டுகள் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஆவரேஜை விட 84% குறைவான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை கொண்டிருக்கு. இது உங்க லாபத்துல எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் தெரியுமா? இந்த காம்பவுண்டிங், அதாவது கூட்டு வட்டியோட பவர் ரொம்ப பெரியதுங்க. ஃபீஸ்ல இருக்கிற வெறும் 1% சின்ன வித்தியாசம் கூட 20 வருஷங்கள்ல உங்களோட லாபத்துல இருந்து சுமார் $11,000க்கும் அதிகமான தொகையை உங்களுக்கு தெரியாமலே சத்தமில்லாம தின்னுடும். அதனால ஃபீஸ் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அதே போல ஒரு ஃபண்ட் அடிக்கடி பங்குகளை வாங்கி வித்துக்கிட்டு இருந்தா அது மறைமுகமான ட்ரேடிங் செலவுகளை உருவாக்குறது மட்டும் இல்லாம உங்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ், அதாவது மூலதன ஆதாய வரியையும் அதிகமாக்கி கட்ட வைக்கும். அதனாலதான் டாக்ஸ் அதிகமா வர்ற ஃபண்டுகளை எப்பவுமே வரி சலுகை இருக்கிற அக்கவுண்ட்ஸ்ல நம்ம முதலீடு செய்யணும்னு சொல்றது. ஒரு ஃபண்ட் மேனேஜரோட கடந்த கால லாபத்தை பார்த்து அவங்க வாங்குற ஃபீஸ்க்கு அவங்க உண்மையிலேயே தகுதியானவங்களான்னு கண்டுபிடிக்க வெறும் சிம்பிளான லாப எண்களை மட்டும் பார்க்கக்கூடாது. இங்க லிஸ்ட் பண்ணியிருக்க மாதிரி ஆல்ஃபா, ஷார்ப் ரேஷியோ மாதிரியான அட்வான்ஸ்டு டேட்டாவையும் நம்ம கண்டிப்பா அனலைஸ் பண்ணணும். சரி, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். எந்த ஒரு ஷார்ப் ரேஷியோவையோ இல்ல கட்டண குறைப்பையோ விட உங்களோட முதலீட்டு வெற்றியை தீர்மானிக்கிற மிக முக்கியமான ஒரு காரணியை பத்தி நாம பேசியே ஆகணும். அது வேற ஒண்ணும் இல்லைங்க, உங்களோட சொந்த முதலீட்டு நடத்தைதான். முதலீட்டாளர்கள் பண்ற மிகப்பெரிய தப்பென்ன தெரியுமா? ரீசெண்டா எந்த ஃபண்ட் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுச்சோ அதை அப்படியே கண்மூடித்தனமா துரத்துறதுதான். போன வருஷம் ஒரு ஃபண்ட் நம்பர் 1 இடத்துல இருந்துச்சுங்கிறதுக்காகவே அது இன்னைக்கும் ஒரு சிறந்த முதலீடா இருக்கும்னு எந்த அவசியமும் இல்ல. பலவிதமான மார்க்கெட் சூழ்நிலைகள்லயும் அது தொடர்ந்து நிலையான லாபத்தை கொடுத்திருக்கான்னு நீங்க பார்க்கணும். மார்க்கெட் எப்போ வேணாலும் சரியலாம், அது தவிர்க்க முடியாதது. அந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க பேனிக் ஆகி உங்க முதலீடுகளை வித்துட்டீங்கன்னா கணித ரீதியா எவ்வளவு பர்ஃபெக்டா டிசைன் பண்ணப்பட்ட போர்ட்ஃபோலியோவா இருந்தாலும் அது உங்களை காப்பாத்தாது. அதனால தொடர்ந்து முதலீடு செய்யற நிலைத்தன்மை, ஒழுக்கம், அப்புறம் பொறுமை, இது 3 தான் உங்க செல்வத்தை பெருக்கிறதுக்கான உண்மையான மாஸ்டர் கீ. ஆக்டிவ் மற்றும் பாசிவ் ஃபண்டுகள், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அப்புறம் முதலீட்டாளர்களோட மனநிலை சம்பந்தப்பட்ட பொறிகள், இது எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு இன்னைக்கு நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டோம். இப்ப சொல்லுங்க, உங்களோட ஒரு வலுவான பேலன்ஸ்டான போர்ட்ஃபோலியோவை உருவாக்க முதலடி எடுத்து வைக்க நீங்க ரெடியா?